ரெண்டு எவ்வளோ? 16. குழஞ்ச மாதிரி போலாமா? போலாம். வணக்கம் நண்பர்களே, நம்ம இப்போ பார்த்துட்ருக்கிறது திண்டுக்கல் மாவட்டம் பழனி தாலுக்கா நரிக்கல்பட்டி ஆட்டுச்சந்தை. இந்த ஆட்டுச்சந்தை எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, பழனி டு தாராபுரம் சாலையில் நரிக்கல்பட்டியில் வந்து இந்த சந்தை இருக்குது. ஒவ்வொரு வாரமும் சனிக்கிழமை அதிகாலையிலேருந்து இந்த சந்தை தொடர்ந்து நடைபெறும். காலையில் 8 மணி வரைக்கும் நடக்குங்க. விசேஷ காலங்களில் பார்த்திங்கன்னா இரவு நிறைய வந்து வியாபாரமாகும். அதே மாதிரி இந்த பொங்கல் சந்தைக்கு வந்து பார்த்திங்கன்னா நிறைய ஆடுகள் வந்திருக்கு. இரவோடு இரவாக நிறைய ஆடுகள் வந்து விற்பனையாக இருக்குதுங்க. பாருங்கள் எத்தனை ஆடுகள் வந்திருக்கு. இது நம்ம வந்து காலையில் எடுத்தது. நைட்டில் வந்து நிறைய ஆடுகள் வந்து விற்பனையாக்கி வண்டியில் எடுத்துகிட்டு வியாபாரிகள்லாம் போயிட்டே இருந்தாங்க. அதே மாதிரி கிடாய்களுக்கு வந்து நிறைய கிராய்க்கு இருந்தது இந்த வாரம். தாய் ஆடுகளும் குட்டி ஆடுகளும் நிறையவும் கொண்டு வந்திருந்தாங்க. செம்மறி கிடாய்களும் வந்து வரத்து இருந்தது. பார்த்துட்டுக்கூடிய இந்த பெட்டை ஆடுகள் இதெல்லாம் வந்து கறிக்காக வந்து கொடுக்கலாம். அந்த மாதிரியான ஆடுகள் தான் இது. இந்த மாதிரி ஆடுலாம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 8000 8500 விலைக்கு சொல்லிகிட்டு இருக்கிறாங்க. 7500 மேலே அப்படின்னா வந்து கொடுத்துருவாங்க. இந்த ஆடுகள் வந்து அதிகமாக விற்பனை ஆகலை, கடைசி வரைக்கும் இருந்தது. பார்த்துட்டுக்கூடிய இந்த கிடா குட்டி பாருங்கள், மோளக்கடா. இந்த கிடா வந்து 7 ரூபா கிட்ட சொல்லிகிட்டு இருந்தாங்க. அப்புறம் ஒரு 6500 அப்படின்ற மாதிரி பின்னாடி சொன்னாங்க. கடைசியாக 6 ரூபா அப்படின்ற வந்து கேட்டிருக்காங்க. 6 ரூபா வரைக்கும் விலை கேட்டிருந்தாங்க. நான் கொடுக்காம வச்சுருந்தேன். கொடுத்துடலாம் திரும்ப. எவ்வளோ கேட்டாலும் 100 ரூபா சேர்த்து. வெறும் 1000 ரூபாய்க்கு 1100 ரூபா. 10,000 கிட்ட 10,100 ரூபா. என்னத்தை பார்க்குறேன் ஒன்றும் அது அதையும் வச்சிருவீங்க. என்ன அதையும் வச்சாச்சு. 6000 ரூபாய்க்கு முடிஞ்சு. 100 ரூபா பிளேயரோட முடிஞ்சு போச்சு. ஆமாம். எவ்வளோ இந்த ஆடு வந்து ஒரு பெட்டை ஆடு. குட்டிகளை வந்து பிரித்து விற்றுருப்பாங்க போல். இந்த ஆடு மட்டும் விலை சொல்லிகிட்டு இருந்தாங்க. ஒரு 11,000 ரூபாய்க்கு மேலே விலை சொல்லிகிட்டு இருந்தாங்க. பார்த்துட்டு கூடிய இந்த குட்டிகளை பாருங்கள், நல்ல குட்டிகள், நல்ல கலர் குட்டி. இது வந்து 2 மாத வளர்ப்பு அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. இதோட விலை என்னென்னு பார்த்தோன்னா 3 சேர்த்து 11,500 ரூபா அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. ரெண்டு சேர்த்து பார்த்திங்கன்னா விலை வந்து ஒரு 25,000 ரூபா சொல்லிட்டு இருந்தாங்க. கிடா மட்டும் தனியாக அப்படின்னா ஒரு 15,000 ரூபா தரேன்னு சொல்லிட்டு இருந்தாங்க. பார்த்திங்கன்னா இது வந்து கொஞ்சம் நீள வளமான ஒரு ஆடுகள், பட்டை ஆடுகள் தான், குட்டிகள் இல்லை, பால் ஆடுகள். இந்த ஆடுகள் வந்து பார்க்குறதுக்கு நல்லா இருந்தது. நல்ல உயரமான கால்கள், நீட்டு போக்கான ஆடுங்க. இந்த ஆடு வந்து விலை என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஆடு வந்து 12,500 ரூபா சொல்லிகிட்டு இருக்காங்க. சேவல் சந்தைக்கு வந்தோம். சேவல் சந்தையில் வந்து இந்த சேவலை பாருங்கள். இந்த சேவல் பார்த்திங்கன்னா நல்ல உயரம் கிடையாது, ஓரளவுக்கு மீடியமான சைஸ் தான். விலை என்னென்னு பார்த்தீங்கன்னா அந்த ஒரு சேவல் வந்து 2,500 ரூபா சொல்லிகிட்டு இருந்தாங்க. அது 2 ரூபா வரைக்கும் கேட்டிருந்தாங்க. இப்போ பார்த்துட்ருக்கீங்களா, இந்த சேவல் வந்து பார்த்திங்கன்னா இந்த குஞ்சுகள் தான் பெருவடை. இதே மாதிரி ஒரு 3 குஞ்சுகள் வந்துருந்துச்சு. நல்ல நீட்டாக உயரமான கால்கள்ங்க, நல்லா பெருவெட்டு. இது வந்து விற்பனை ஆகலை. விலை வந்து 2,500 ரூபா கிட்ட சொல்லிகிட்டு இருந்தாங்க. இதேமாதிரி நம்ம சந்தைக்கு வந்து குளிர்காலம் அப்படின்றனால வந்து சர்க்கின்கள்லாம் வந்து நல்லா கொண்டு வந்தாங்க. இந்த ஜர்க்கின்கள்லாம் பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா விலை வந்து ரொம்ப சீப் அண்ட் பெஸ்ட்டாக கொடுத்துட்ருந்தாங்க. 250 ரூபா அப்படின்ற மாதிரி விலை சொல்லிகிட்டு இருந்தாங்க. ஒரு 200 ரூபா அப்படின்ற மாதிரி எல்லாம் வாங்கிட்டு போயிட்டுருந்தாங்க.
அதே மாதிரி இங்கே வந்து ஆடுகள் மாடுகளுக்கு தேவையான எல்லா ஜாமான்களும் இங்கே சந்தையிலே கிடைக்குது. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்ம அடுத்த வீடியோவில் சந்திப்போம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.